நாராயணன் சார் வணக்கம். தாவேகாவை திமுகவுடைய பி டீம், வழக்கமா தமிழ்நாட்டில் நிறைய கட்சியை காமிச்சு இவங்க பாஜகவுடைய பி டீம் பா என்று சொல்லுவார்கள். நீங்கள் பலமுறை பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னைக்கு பாஜக என்ன சொல்லுது அப்படின்னா, தாவேகாவை திமுகவுடைய பி டீம் என்று உங்கள் கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாங்க. ஏன் தாவேகா திமுகவுடைய பி டீம்? இல்ல, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்னவெல்லாம் செய்ததோ அதைத்தான் தாவேகா செய்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னவெல்லாம் செய்யவில்லையோ அதைத்தான் தாவேகா அரசு செய்யாது இருக்கிறது. உதாரணத்திற்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு, குற்றங்கள் அதிகரிப்பு, பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு என்பது போன்று பல்வேறு விஷயங்கள்ல இந்த அரசாங்கத்திற்கும் திமுக அரசாங்கத்திற்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லை என்பதைத்தான் எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல பல்வேறு பிரச்சனைகள்ல, அதாவது தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன் விவகாரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு இதை அணுகியது. தாவேகா இது குறித்து என்னவென்றே தெரியாமல் தொகுதி மறுவரையறை என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்காமல் அதை எதிர்ப்பது. நீட்டு விவகாரத்திலையும் இதே திரு விஜய் அவர்கள் நீட்டு விவகாரத்துல என்ன பேசினார் என்பது எல்லோருக்குமே தெரியும். நீட் ஒண்ணுதான் உங்களுக்கு படிப்பா, மருத்துவ படிப்பு ஒண்ணுதானான்னு கேட்ட காலமெல்லாம் போய் இன்னைக்கு அதே ஸ்டாண்ட் எடுக்கிறது. அதே மாதிரியான காவேரி விவகாரத்துல உட்பட எல்லா விஷயங்களிலுமே தாவேகா திமுகவினுடைய வழியில் தான் சென்று கொண்டிருக்கிறது. அதனால இந்த இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு, அதாவது ஆட்சி முறையில இவர்கள் இருவருக்கும் பெரிய வேறுபாடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இல்லை, நீங்கள் நிறைய விஷயங்களை பட்டியலிடுறீங்க சார். இப்போ இதில் என்னன்னா, தாவேகாவுக்கு டீலிமிட்டேஷன் விஷயம் என்னன்னே தெரியல அப்படிங்கிறீங்க. அது கொஞ்சம் அதிகமான மிகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டா இல்லையா? ஏன்னா ஒரு அரசு, அவங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில தலைவர்களுக்கோ அங்க இருக்க நிர்வாகிகளுக்கோ தெரியலனாலும் அதிகாரிகள் சொல்ல மாட்டாங்க சார். ராஜேஷ், நான் என்னன்னு சொல்றேன், சொல்லுங்க சார். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தை பொறுத்தவரை இன்னும் மசோதா தாக்கல் செய்யப்படவில்லை, அதுக்கான டிராப்ட் இன்னும் கொடுக்கப்படவில்லை. தவிர டீலிமிட்டேஷன் செய்ய போவது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கிடையாது, அதற்கென்று ஒரு கமிட்டி நிறுவப்படும், அந்த கமிட்டி தான் செய்யும். இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இவர்கள் என்ன கேட்டார்கள் என்றால், திமுக கேட்டது எங்களுக்கு ஒரு சீட்டு கூட குறையக்கூடாதுன்னாங்க. ஆனால் நாம் மிக தெளிவாக நம்முடைய உள்துறை அமைச்சரும் பிரதமரும் பாராளுமன்றத்திலே கூட மிக தெளிவாக 50 விழுக்காடு அதிகப்படுத்தப்படும் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அதாவது 59 இடங்கள் 39 59 இடங்களாக மாறும் என்பதை நாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலங்க இந்த தீர்மானத்தை, டீலிமிட்டேஷன் குறித்த தீர்மானம் சட்டசபையில் ஏற்றப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் அது ஒரு ஸ்பெகுலேஷன்ல, அதாவது ஒரு அனுமானத்துல ஒரு தீர்மானத்தை யாராவது செய்வார்களா என்றால் அது தவறானது என்றுதான் சொல்கிறேன். அதுக்கு மேலும் இப்படி அனுமானம் என்று நான் சொல்கிறேன், அதாவது ஒண்ணுமே தெரியாம அப்படின்னு ரொம்ப நான் நாகரீகமா அதை நான் சொன்னேன். இன்னைக்கு நம்முடைய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசும் பொழுது, ஏன் தென்னிந்தியாவிலிருந்து பிரதமர் வரக்கூடாதா, ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் தான் பிரதமர் வரணுமான்றாங்க. கடந்த 12 ஆண்டுகளாக நம்முடைய பாரத பிரதமராக இருக்கக்கூடியவர் இந்தியாவினுடைய மேற்கு பகுதியிலிருந்து வருகிறார். நரசிம்ம ராவ், தேவகவுடா போன்றவர்கள் தென்னிந்தியாவில் இருந்து பிரதமர்களாக இருந்திருக்கிறார்கள். நம்முடைய இன்றைய ஜனாதிபதி அவர்கள், குடியரசுத் தலைவர், ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். நம்முடைய துணை ஜனாதிபதி அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஜனாதிபதியாக தமிழ்நாட்டை சேர்ந்த அப்துல் கலாம் இருந்திருக்கிறார், வெங்கட்ராமன் இருந்திருக்கிறார், கேரளாவை சேர்ந்த நாராயணன் இருந்திருக்கிறார். எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், போட்டி போட்டு எங்கிருந்து ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க, மன்மோகன் சிங்கே 10 வருடங்கள் அஸ்ஸாமில் இருந்து, அதாவது வடகிழக்கில் இருந்து இருந்திருக்கிறார் என்பதெல்லாம் இதெல்லாம் வரலாறு. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் ஏதோ இது வரைக்கும் இந்த நாட்டில் தமிழகத்தை சார்ந்தவர்கள் வந்ததில்லை, தென்னிந்தியாவை சார்ந்தவர்கள் வந்ததில்லை என்று சொன்னதோடு
திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு ஒப்பீட்டை செய்திருக்கிறார். அதை தான் நான் சொன்னேன், என்னவென்று தெரியாமல். அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு சார், சின்ன குறுக்கீடு இல்ல ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இன்றைக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர், உங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, அவரை பார்த்து சொல்றாரு, நீங்க ஒரு பாஜக உறுப்பினராக செயல்படாதீங்க, ஒரு தமிழரா இருந்து செயல்படுங்க. இந்த விஷயம் என்பது தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் எதிரான விஷயம், டீலிமிட்டேஷன். ஏன்னா இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் சொன்னாலும் சொன்னதை கடைபிடிப்பார்களான்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு ஒரு இல்ல, அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக, நீங்கள் ஒரு அமைச்சர், நீங்க சொல்கிற உறுதி வாக்குறுதி எல்லாம் நீங்க செய்வீங்கன்னு நிச்சயம்னு கேட்டார். இது இப்படி பேசும், அதுதான் சொல்றேன், ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு முதிர்ச்சியற்று பேசுவது தவறானது. நீங்க தான், இவங்க தான் அரசியல்வாதிகள் தான், இவங்க தான் கேட்டாங்க நீங்க உத்தரவாதம் கொடுப்பீங்களான்னு. உத்தரவாதம் கொடுத்தாச்சு. அப்புறம் உத்தரவாதம் கொடுத்து உத்தரவாதத்தை நிறைவேற்றுவீங்களான்னு இந்த மாதிரி. இப்ப இந்த விவகாரத்துல பாருங்க, முதல்ல நீட்டு விவகாரத்துல இந்த ஜந்தர் மந்தர் இஷ்யூல என்ன சொன்னாங்க, உடனடியாக இப்ப இவர் தர்மேந்திர பிரதான் விலகினால் மட்டும்தான் நாங்கள் பாராளுமன்ற நடவடிக்கைகளை கலந்து கொள்வோம். அதன் பிறகு என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அமித்ஷா அவர்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. இதுபடி தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் சொல்லி அமித்ஷா நான் ரெடி, நான் விவாதம் பண்றேன்ட்டாரு. இப்போ இல்ல அமித்ஷா ராஜினாமா பண்றாரு ராகுல் காந்தி. அப்போ பாராளுமன்றத்தை சந்திக்க பயப்படுகிறார்கள். அதை விடுங்க. இப்போ நான் சொன்ன இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா விவகாரத்துல அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, ஒப்பீடு செய்யறாரு. என்னன்னு, அமெரிக்காவில இந்த தொகுதி வரையறை என்பதே கிடையாது. அமெரிக்காவில ஆதி காலத்திலிருந்து, அரசியலமைப்பு சட்டம் உருவான காலத்திலிருந்து ஒரே தொகுதிகள் தான், எண்ணிக்கை தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்றாரு. அமெரிக்காவில 2 விஷயம் இருக்குதுங்க, மேலவை கீழவை, செனேட்டும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இந்த 2 இருக்குதுங்க. இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா எவரி 10 வருடங்கள், ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு ஒரு முறை சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு எந்த தொகுதியில எந்த மாநிலத்துல மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதோ அங்க ஆட்டோமேட்டிக்கா அதிக அளவுல அவங்களுக்கு தொகுதிகள் போயிடும். என்ன, அப்போ அந்த மாதிரி தான் வேணும்னு சொன்னாக்க தமிழ்நாட்டுக்கு 10ல இருந்து 15 சீட்டு தான் கிடைக்கும். அதுதான் ஆதவ் அர்ஜுனா விரும்புகிறாரா? 2வது, ஜுடிஷியல் சிஸ்டத்தை அமெரிக்கா தான் கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஜுடிஷியல் சிஸ்டத்தை அமெரிக்கா கொண்டு வந்துச்சுன்னு சொல்றதே தவறானது. அது முதல்ல இங்கிலாந்துல 1200ஆம் ஆண்டுகள்ல வந்தது. அமெரிக்காவில 1800ஆம் ஆண்டுகள்ல 700ஆம் ஆண்டுகள்ல தான் இந்த ஜுடிஷியல் சிஸ்டமே வந்தது. அப்போ எதுவுமே தெரியாம பேசுறாங்க. நான் சொன்னதுக்கு காரணமே இதுதான். அப்போ ஒரு விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இவர்கள் பேசுவது என்பது தவறானது. தவிர நிர்மல்குமார் நேற்று பேசும்பொழுது அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டிற்கு டீலிமிட்டேஷன் தேவையில்லைன்றாரு. இப்படி ஒரு அமைச்சர் பேச முடியுமா? தமிழ்நாட்டிற்கு தேவை டீலிமிட்டேஷன் என்பது இந்தியாவினுடைய தொகுதி மறுவரையறை. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது. அப்போ ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லைன்னு பேசுவது அது அவருக்கு தெரியாம பேசுறாரு தான் நம்ம நான் ரொம்ப நாகரிகமா சொல்றேன்.